Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். Then இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நண்பா. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அப்படி உங்களால எண்டு வரைக்கும் பார்க்க முடியல அப்படின்றனா தயவு செஞ்சு ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா அதிகமா ரெவென்யூ எடுத்த வீடியோ தமிழ்லைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால சேனலுக்கு போயிட்டு ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணி பாருங்க. அதுல என்ன ஒரு வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா இன்ஃபர்மேஷன் புரியும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்றேன். இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணது கிடையாது. அதனால சம் மிஸ்டேக் இருக்கலாம் இடையில. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சாரி. சரிங்களா? அது இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏன்னா ஹெல்த் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. டெய்லியும் அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு அதனால தான் ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு 11:30 தான் ஆகுது. ஓகேங்களா? நைட்டு இந்த டைம்லேயே வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக ஒரு 11:40 11:45 எடுத்தால் தான் கரெக்டான ரிசல்ட் நமக்கு எப்பவுமே தெரியும். பட் முடியல, அதனால் 11:30 ஓகே கரெக்டான ரிப்போர்ட்டு இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது இல்லாமல் இப்போது சைட்டு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி நண்பா, எதுவும் பேச வரல, டேரெக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சிலர் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஒரிஜினல் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம தினமும் காட்டிட்டு இருக்கிறோம். இப்போ கீழே பாருங்க, நான் எத்தனை வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், எந்தெந்த ஆடு வச்சிருக்கிறேன், எந்தெந்த கண்டென்ட் எப்படி ரெவென்யூ வருது, எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? வருதுங்களா? இதுதான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ஆடு வச்சிருக்கிறேன். வேட்பிரஸ் ஹோம் 300க்கு 250 வேட்பிரஸ்ல இருக்கு இல்லையா, அது வேட்பிரஸ் ஹோம்ன்றது ரெஸ்பான்சிவ் ஆடு, இது ஐசிபிசி ஆடு, கீழே இருக்கிறது ரெஸ்பான்சிவ் ஆடு. சரிங்களா? இது ஏன் நான் உங்களுக்கு கிட்ட காட்டுனா பட் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? தென் இன்னொரு விஷயம் சொல்றேன் நண்பா, வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆடு வைக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, நான் டாபிக்ல கவர் அப் பண்ண பார்க்குறேன். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ டுடே டாலர் பார்த்தாச்சுன்னா $2.92 நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? $2.92 இது எனக்கு போதிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ $2 வருது, இந்த $2 வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ, சும்மா காசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பெரிய அமௌண்ட் தான். எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, ரெகுலராக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேருந்து 1000 பேர் வராங்க, டிராஃபிக் வருது, அதில் ஆடு கிளிக் 50 நடக்குதுன்னா $2 கம்பல்சரி கிடச்சிடுன்னு சொல்லிட்டு, அந்த விதத்தில் நமக்கு இன்னைக்கு இந்தியாவிலேருந்து தான் ப்ராஃபிட்டை தவிர அதர் கண்ட்ரிலேருந்து நமக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. இப்போது எஸ்டர்டே பாருங்கள், $4.97 நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேவா? இப்போது $4, அதாவது நம்ம சைட்டு உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலில் இருக்கும் நண்பா. ஸ்டார்டிங் இப்போ தானே மந்த் ஸ்டார்ட் ஆகி இப்போ தானே போயிட்டு இருக்குது. வர வர பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். ஏன்னா டாபிக் கண்டென்ட்டும் இப்போ குவாலிட்டியாக போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் ரிசல்ட் நல்லாவே எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஓகேவா? ஓகே. இப்போ லாஸ்ட் 7 டேஸில் $557.54 கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் பாருங்கள் $13.51 கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 டேஸ் $10, அப்போ 10 டேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நாளில் ஒரு $20 வருதா, அது ப்ராஃபிட் தான். சரிங்களா? மந்த்துக்கு ஒரு 100 வருதா, அதாவது $100 வருதா, ப்ராஃபிட் தான். அப்படி தான் திங்க் பண்ணுமா தவிர வர்றதே $1க்கு இவர் சுற்றி வளைச்சு சொல்ல வராராமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திங்க் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், $1 வந்தாலும் சம் ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம எப்படி சொல்றது, ரெவன்யூ வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்றாங்க, எதுக்கோ சொல்றாங்க, அப்படிலாம் எதுவுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ரீசன் என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட என் சைட்டுக்குள்ள ஒரு 250+ போஸ்ட் நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 6 மந்த் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 6 மந்த்தில் ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி நான் எனக்கு யூனிவர்சிட்டியில் தான் என்னது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கே கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா? அதனால தான் எனக்கு நல்ல ரெவன்யூ வர்றதுக்கான மெயின் ரீசன். அதை விட்டுட்டு சைட்டுக்குள்ளே போஸ்ட்டே இருக்காது, 50 போஸ்ட் கூட இருக்காது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 50 போஸ்ட் கூட இல்லாமல் எப்படி நமக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வரும்? நீங்கள் சொல்லுங்கள்.
உங்களுக்கு நல்ல ஒரு டிராஃபிக் வேணும்னா ஒரு மேக்ஸிமம் 300 ப்ளஸ் ஆச்சு உங்களுக்கு கண்டென்ட் உள்ளே இருக்கணும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நல்ல ஒரு ரெவன்யூ வேணும்னா தயவு செஞ்சு ஒரு 1500 போஸ்ட்லேருந்து 2000 போஸ்ட் அன்னைக்கு நீங்கள் போட்டு முடிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைடு வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சரிங்களா? ஓகே. இப்போது பேலன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா $834.28 வந்து கிடச்சிருக்குது. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா $1000 நமக்கு வர வேண்டியது நண்பா. யாரோ பண்ண சின்ன மிஸ்டேக்கால, அதாவது உண்மையை சொல்ல போனால் 1000லாம் வர வேண்டியதில்லை, $500. ஓகேங்களா? அவ்வளோதான், இதுதான் உண்மை. சரிங்களா? யாரோ சம் மிஸ்டேக்கால சம் சைடு வந்து வச்சு மிஸ்யூஸ் பண்ணதால இவ்வளோ ரெவன்யூ வந்தது. பட் அது மூலிமா சைடோடைய டிராஃபிக் சோர்ஸ் ரொம்பவே அடி வாங்குது. அதனால சைடு வந்து டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதை நான் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ போஸ்ட் போட வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஒரு நாளைக்கு 3 போஸ்ட் போடணும். இப்போதைக்கு 1 தான் போட்டுட்ருக்கிறேன். சம் வரப்போகிற நாட்களில் வந்து நான் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். சரியா? அடுத்ததா இப்போது இந்த $2 ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அதை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியில் பார்த்துக்கலாம். கண்ட்ரிஸ் வந்து நான் இப்போ வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாருக்கும் எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் காட்டாது. சரிங்களா? நான் உங்ககிட்ட காட்டணும் ஒரே ரீசனுக்காக தான் வச்சிருக்கேன். இப்போ பர்டிகுலராக இந்தியாவிலேருந்து எனக்கு பாருங்க 1230 பேர் வந்திருக்கிறாங்களா, அதில் 77 ஆடு கிளிக் நடந்திருக்கா. அதுக்கு வந்திருக்கிற டாலர் எவ்வளோனா $2.34. பாருங்களேன், தினமும் $2 வந்தால் கூட ப்ராஃபிட்டு தான். சரிங்களா? அதாவது $100 வரனாலும் $2 வருது. இன்னைக்கு 2 வருதுன்னா நாளைக்கு 20 வரும், தப்பு கிடையாது. அந்தமாரி தான் வர்றதை வந்து என்றைக்குமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. சரிங்களா? $1 வருதுன்னா இன்றைக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு $10 வரும், அப்படி திங்க் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அமௌண்ட்டு கம்மியாக வருது, நமக்கு 1 சென்ஸ் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாமல் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. நல்ல குவாலிட்டி ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? அது இல்லாமல் இன்னொன்று நண்பா, நம்ம வந்து வெப்சைட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் 2 குரூப்பு கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் கேளுங்க, கம்பல்சரி நான் ரீப்ளை பண்ணுவேன். ஒன்று அது இல்லாமல் உங்களுக்கு வெப்சைட் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் போஸ்ட்டு, சரிங்களா, கண்டென்ட் ரைட்டிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 ரூபா தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி டைரெக்டாக போட்டு அப்ரூவல் எடுத்துக்கலாம். இல்லை ஐசிபிசி கீவேர்ட்ஸ்லாம் வேணும், எனக்கு சிபிசி ஆர்பிஎம் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது, அதுக்கு வழி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கும் ஐசிபிசி கீவேர்ட்ஸ்லாம் நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வேணும்னா வந்து ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணுங்க, கன்ஃபார்மாக தருவேன். அது இல்லாமல் ஐசிபிசியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸையுமே வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஜஸ்ட் 250 தான், ரொம்பலாம் கிடையாது. 100+ கீவேர்ட்ஸு. இப்போ வந்து 100+லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500+ கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடியது வந்து ஒரு 350 வந்து சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், பிளான் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா அது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்ததா அப்படியே சிங்கப்பூர்லேருந்து பார்த்தாச்சுன்னா 11 பேஜ் வியூ வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு நண்பா. 0.52 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதுவே பரவாயில்ல. சிங்கப்பூர்லேருந்து இந்த 1200 பேஜ் வந்து அதுலேருந்து ஒரு 77 ஆடுகளுக்கு நடந்தால் கூட எப்படி பார்த்தாலும் சம்டைம் $15 குறையாமல் கிடச்சிருந்துருக்கும். வரலையே, பரவாயில்ல விடுங்க. அப்படியே ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.03 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்குது. 28 பேஜ் வந்திருக்கு. 28 பேஜ் வந்திருக்கு. 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு 0.03 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்ததாக யூனிவர்சிட்டிலேருந்து பாருங்கள், 2 பேஜ் வந்திருக்கு. ஒரே ஒரு ஆடு கிளிக் கூட நடக்கல. 0.01 சென்ட்ஸ் வந்திருக்கு. ப்ரோ நீங்கள் சொல்லுவீங்களே ப்ரோ, என்ன ப்ரோ அடிக்கடிக்கு பேஜ் வந்தாலே காசு வராது, இம்ப்ரெஷன் வந்தால் காசு வராது, ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி வருதுன்னா நண்பா, என் சைடுடைய இன்னைக்கு அதாவது சைடுடைய காஸ்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $18,000. ஓகேங்களா? என்னுடைய சைடுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட $18,000 வந்து மாதத்துக்கு வரக்கூடியது. பட்டு நான் என்ன பண்ணுறது, டிராஃபிக் இல்லையே, வராதே. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதுக்குன்னு ஒரு சில சோஷியல் வெப்சைட் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நான் வெப்சைட் நேம் சொல்ல வரும்ல, ஏன்னா அது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி போயிடும். ஓகேவா? தேடி பாருங்க, இதை பற்றி யூடியூப்ஸில் கூட நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்ததா சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம $2.34 கீழே வந்து ஒரு 52 சென்ட்ஸ், இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க. $2 சாரி, ஆக்சுவலி நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், இங்கே வந்திருக்குது $2.92. இப்போ இந்தியாவிலேருந்து $2.34 வந்திருக்குதா? வந்திருக்கா? ஓகே, வந்திருக்கு. அடுத்ததாக கீழே பாருங்க, சிங்கப்பூர்ல வந்து 59 சென்ட்ஸ் வந்திருக்கா? அப்படியே 1 சென்ட்ஸ், இதெல்லாம் ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $4.97 வந்து வந்துடும். சரிங்களா? தென் இப்போ டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு, பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா சம் அப்டேட் வந்தாலும் வரலாம், ஏன் $3 கூட வந்துருக்கலாம். ஏன்னா எப்பவுமே நைட்டு நமக்கு 12:05 வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? அதனால அப்டேட்டும் ஆகலாம், சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடைக்கலாம். எப்பவுமே 12:05 வரைக்கும் டைம் இருக்கும், அதுக்கு இடையில அமௌண்ட் எக்ஸ்ட்ராவும் வரலாம். ஏன் $4 கூட கிடைக்கலாம் நண்பா, அதை நமக்கு
இப்போ பார்த்தீங்களா பேஜ் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோடனே உங்களுக்கே தெரியுதுங்களா? முன்ன $2.97 இருந்தது, இப்போ $3.06 வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து 10 மினிட்ஸ் ஆச்சு. அந்த 10 மினிட்ஸ்ல இப்போ அப்டேட் ஆயிருக்குது. இதுதான் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து உங்ககிட்ட நான் காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தா புரியும் நினைக்கிறேன். இப்போ டுடே டாலர்ல $3.06 வந்திருக்கா. அடுத்ததா அப்படியே கீழே வந்து பார்த்தாச்சுன்னா பேஜ் வியூ அண்ட் கிளிக்ஸ், ஆட் கிளிக்ஸ். நல்லா பாருங்க, 1330 பேர் இன்னைக்கு வந்து நம்ம சைட்டு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்குன்னா 81 ஆடு கிளிக் நடந்திருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு எதுக்கு காசு வரும்னா பேஜ் வியூக்கு காசு வராது, தென் இம்ப்ரெஷனுக்கும் காசு வராது. ஓகேங்களா? அதாவது ஒரு சென்ஸ் கூட வராது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான். தென் இந்த வெப்சைட் நீங்கள் டிசைன் பண்ணுறா இருந்தாலும் சரி, அல்லது டெக்னீஷியன் ஃபீல்டில் வேற லெவல் ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே காமன் தான். வெப்சைடு, அதாவது வெப்சைடு பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூ ஆர் இம்ப்ரெஷனுக்கு காசு வராது. ஆடுகளுக்கு நடந்தால் காசு இல்லை. அதுக்கு தான் கண்ட்ரி வந்து உங்களுக்கு பக்கத்தில் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்ததா பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா $2.30 வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்கு. சிபிசி பாருங்க, எப்பவுமே நமக்கு உங்களுக்கு தெரியணும்பா, 2 மாசம் வீடியோ பார்க்கறதுல இன்னைக்கு பார்த்தா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அந்த 0.04 தான் நமக்கு எப்பவுமே. இந்த சிபிசி எப்போ இன்க்ரீஸ் ஆகுனா யூனிவர்சிட்டிலேருந்து கிளிக்ஸ் கிடைச்சாலே நமக்கு சிபிசி வந்து புஷ் ஆகும். கிட்டத்தட்ட எனக்கு யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கிளிக் கிடைச்சாலே $20 குறையாம கிடைக்கும். சம்டைம் இப்போ அதாவது எப்படி சொல்றது, டிராஃபிக் வரல, பேஜும் நடக்கலன்னும் போது நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஓகேவா? அடுத்ததா இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 4440. ஓகேங்களா? இம்ப்ரெஷன். இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1330 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறாங்களா, பேஜ் பாருங்க, இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ 1330 பேர் நம்ம சைட்டுக்கு வந்ததால இந்த 4440 இம்ப்ரெஷன் வந்து காட்டுது. சரிங்களா? இது வந்து சம்டைம் ஒரு சிலருக்கு வந்து கம்மியாகவும் இருக்கும். 1000 பேர் வந்து வெறும் 2000 3000 கூட இருக்கும். அப்படி இருக்குதுன்னா ரீசன் என்னன்னா உங்க சைட்டுக்குள்ள வர பீப்புள் வந்து ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் இல்லை, வருவாங்க வித் ஆஃப் த செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட்ஸ் கூட இருக்காது, டக்குன்னு வெளியே போயிடுவாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? இப்போ 1300 பேருக்கு இப்போ ஆவரேஜ் 4440 இம்ப்ரெஷன் இருக்குன்னா இப்போ 12 வரைக்கும் டைம் இருக்கு. சம்டைம்ஸ் சொல்லக்கூட முடியாது, 5000 கூட போகலாம். அது நம்ம கையில் இது இல்லை. ஓகேவா? அதுதான் எவ்வளோ நேரம் நம்ம சைடுக்குள்ள ஒரு பீப்புள் உள்ள இருக்கிறாங்களோ, ஒரு விசிட்டர் வந்து உள்ள இருக்கிறாங்களோ, அதை பொறுத்து தான் இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கவுண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்ததா பேஜ் சிடிஆர். ஓகேங்களா? இந்த சிடிஆர் ரொம்ப 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 முக்கியம் நண்பா. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு வெப்சைட் நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அளவுக்கு ரெவன்யூ எடுத்துட்டு இருந்தாலும் சரி, அடிக்கடிக்கு ஆட் லிமிட்னு ஒரு சம் ப்ராப்ளம் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த மாரி ஆட் லிமிட் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சிடிஆரை 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட் லிமிட்டே வராது. நம்பர் 1. நம்பர் 2, வருதோ வரலையோ, தெரியுதோ தெரியலையோ, வச்சு வெயிட்டா டெய்லியுமே ஒரு போஸ்ட் போட்டுருங்க. எப்படி? டெய்லியும் ஒரு போஸ்ட் போடுங்க. அப்போதான் சைட் வந்து ஆக்டிவா இருக்கும். சம் இஷ்யூஸ் இல்லாம ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆட் லிமிட் வர்றதை 90% வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் இந்த சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்குள்ள இருக்க மூலியமா நம்ம சைட் வந்து எப்பவுமே சேஃபா இருக்கு, ஆட் லிமிட் வந்து வராமல் நான் பார்த்துக்கலாம். சம்டைம் 10க்கு மேலே போகுதுன்னும் போது ஒரு நாளில் பிரச்சனை இருக்காது. ரெகுலராக உங்களுக்கு எப்பவுமே 10க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா சைட் வந்து சேஃப் ஜோன் விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆட் லிமிட் விடலாம், ஆட்ஸ் டிசபிள் ஆகலாம், சம் இஷ்யூஸ் நிறைய வரும் நண்பா. அதனால புரிஞ்சுக்குங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இழுத்து பேசுறேன்னாட்டுங்குது. ஒவ்வொரு வீடியோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்குறவங்க எல்லா வீடியோவும் நம்ம ரிப்போர்ட் தான். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இப்போ எனக்கு 1000 பேர் வர இடத்து என்னால் இவ்வளோ டாலர் சம்பாதிக்க முடியும், $800 எனக்கு வந்திருக்குன்னா அப்போ உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும். அப்போது அதுக்கான ஒர்க்கை பண்ணுங்க, அதுக்கான போஸ்ட் போடுங்க, அதுக்கான எஸ்இஓ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களாலையும் எடுக்க முடியும். இதுதான் நான் சொல்ல வருது. ஓகேங்களா? தென் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட் 130 தான், வெப்சைட் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஜஸ்ட் 250 வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணா வந்து இப்போ டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிருங்க. தென் யாருக்கும் ரெஃபரும் பண்ணாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கழிவு ஊற்றிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இல்லை 1% யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தென் வேற என்ன சொல்றது, வேற எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை நண்பா. எல்லா வீடியோவிலும் ஒன்று சொல்றது தான். பட் ஒரு 4-5 வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? தென் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்றதால உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். இது ரெகுலராக நான் தொடர்ந்து பண்ணலான்னு இருக்கிறேன். நிறைய விதமான எக்ஸ்பெரிமெண்ட் வரப்போகுது. அது இல்லாமல் யூடியூப் டியூட்டோரியல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் யாருமே அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸே இல்லை எனக்கு கொஞ்சம் கூட. அதனால தான் நான் வந்து யூடியூப் டியூட்டோரியல் போடாமல் இருக்கேன். மறுபடியும் கேட்குறேன்றதை நான் இதுதான்
நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் யூடியூப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்கள் சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஃபோக்கஸ் பண்ணி டைம் ஒதுக்கி நான் யூடியூப் வீடியோஸும் என்னால் ஷூட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? எனிவே மறுபடியும் சொல்கிறது தான், வீடியோவில் சம் மிஸ்டேக் இருக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி போகிறது கிடையாது, அப்படியே போடுறதால மிஸ்டேக் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபியூச்சரில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃபோனில். அதாவது ஃபோனோட வீடியோ தான் கிடைக்குன்னா வச்சுக்கலேன், லேப்டாப்பில் என்னைக்கு வரணும் அன்றைக்கி வந்து வேறு லெவலில் உங்களுக்கு நான் அவுட்புட் கொடுப்பேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்குது, ஒரு போஸ்ட் அதெல்லாம் சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு போஸ்ட் பார்த்துல என்னன்னு சொல்லி கொடுத்துருவேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் என்னைக்காச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேவா? எனிவே வீடியோவை பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறது தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.